தலைவனா காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையிலும் தேமுதிகவினர் பேரணிக்காக தயாராகி வருகின்றனர். ஒருபுறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேரணி தொடங்கக்கூடிய இடமான மாநில தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பேரணி தொடங்கப்படும் இடத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். மேலும் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முன்னதாகவே பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மறுப்பையும் மீறி பேரணி நடத்தப்போவதாக தேமுதிகவினர் கூறியிருந்தார்கள். மேலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு கள நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது? தேமுதிகவினர் என்ன முடிவில் இருக்கிறார்கள்? இந்த இடம், அதாவது தேமுதிக அலுவலகம் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாசலில் இருந்து இந்த பேரணி தொடங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி வாங்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே தடையை மீறி இந்த பேரணியை நடத்த அவர்கள் திட்டமிடுவதாக குறிப்பிடக்கூடிய நிலையில் தற்போது அதுபோன்று அனுமதிக்க முடியாது என காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 30 பேருந்துகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தடையை மீறி அவர்கள் பேரணியாக சென்றால் கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர்கள் சாலையிலே அமர்ந்து தர்ணா போராட்டம் கூட சிறிது நேரம் செய்த நிலையில் தற்போது தடையை மீறி பேரணியை தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த பேரணி மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து தற்போது தொடங்கி இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரம் செல்ல வேண்டும். அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஏராளமான தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் உணர்ச்சி மிகுந்து கேப்டன் கேப்டன் என தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பதனாலே அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு பல்வேறு தலைவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் சுமார் 500 மீட்டர் தூரம் பேரணியாக செல்வதற்கு அவர்கள் தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது அனுமதி பெறாத ஒரு பேரணி என்று சொல்லப்படும் நிலையில் அதற்கு காவலர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். தற்போது காவல்துறைக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிவடைந்தது. நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று சொல்லி காவல்துறையினர் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தடையை மீறி சொல்கிறோம், நீங்கள் வழக்கு போட்டாலும் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி தேமுதிக நிர்வாகிகள் தற்போது கேப்டன் விஜயகாந்துடைய நினைவிடத்தை நோக்கி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர்கள் நினைவிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.